ஆல்சோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதிர்நீச்சல் போட்டு முன்னேறும் மகரம். ஏற்றிவிடும் கிரகம் எது, தள்ளிவிடும் கிரகம் எது என்று தெரியுமா? வைராக்கிய குணம் கொண்ட மகரம் ராசிக்காரர்கள் ஒரு செயலை தொடங்கிவிட்டால் மன உறுதியுடன் இருந்து வெற்றிகரமாக முடிப்பார்கள். மகரம் ராசியினருக்கு திருமணத்திற்கு முந்திய காலம் போராட்டங்களையும் சவால்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும். திருமணத்திற்கு பிறகு வெகுண்டு எழுந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை தொடும் நிலை உண்டாகும். தர்ம காரியங்கள் மீது ஆர்வம். கடந்த 7.5 ஆண்டுகளில் மகரம் ராசிக்காரர்கள் பல துன்பங்களை சந்தித்து வருகின்றனர். தர்ம காரியங்களை விரும்பி செய்யக்கூடிய எண்ணம் மகரம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. மகரம் ராசிக்காரர்கள் உடன் பிறந்தவர்கள் நன்றாக படிக்கும் வாய்ப்புகள் இருக்கும். இவர்களுக்கு இதயம், உஷ்ணம், தோல் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் அதிகம். அடுத்தவர்களுக்கு உதவுவதில் மகரம் ராசிக்காரர்கள் தயங்கமாட்டார்கள். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் தவறான வார்த்தைகளை பிரயோகிக்க மாட்டார்கள். வாழ்க்கையின் பிற்பகுதியில் வெற்றி. மகரம் ராசிக்கும் லக்னத்திற்கும் அதிபதி ஆவார். லக்னம் எனப்படும் முதலிடம் ஆனது உயிர், ஆத்மா, வாழ்க்கை ஆகியவற்றை குறிக்கின்றது. 2ஆம் இடம் ஆனது தனம், வாக்கு, குடும்பம் ஆகியவற்றை கொண்டு வரும். தொடக்க காலத்தில் முதல் பாதியில் மகரம் ராசியினர் பல சிரமங்களை சந்தித்தாலும் கூட மறுபகுதி வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வை அடைவீர்கள். மகரம் ராசியில் நீசம் பெறும் குரு பகவான் 3 மற்றும் 12ஆம் இடங்களுக்கு அதிபதியாக வருகிறார். விரயஸ்தானாதிபதி ராசியில் நீசம் பெறுவது யோகத்தை கொடுக்கும். உபஜய ஸ்தானம் எனப்படும் பாதி மறைவு ஸ்தானத்தில் குரு பகவான் ஆட்சி உள்ளதால் பல மகரம் ராசிக்காரர்கள் தங்களின் வயோதிக காலத்தில் ஆன்மீகம் நோக்கி ஆழமாக ஈடுபடுவீர்கள். இயற்கையாகவே இவர்களுக்கு தெய்வ பக்தி அதிகம் இருக்கும். தர்ம காரியங்கள் மீது ஆர்வம். கடந்த 7.5 ஆண்டுகளில் மகரம் ராசிக்காரர்கள் பல துன்பங்களை சந்தித்து வருகின்றனர். தர்ம காரியங்களை விரும்பி செய்யக்கூடிய எண்ணம் மகரம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. மகரம் ராசிக்காரர்கள் உடன் பிறந்தவர்கள் நன்றாக படிக்கும் வாய்ப்புகள் இருக்கும். இவர்களுக்கு இதயம், உஷ்ணம், தோல் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் அதிகம். அடுத்தவர்களுக்கு உதவுவதில் மகரம் ராசிக்காரர்கள் தயங்கமாட்டார்கள். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் தவறான வார்த்தைகளை பிரயோகிக்க மாட்டார்கள். வாழ்க்கையின் பிற்பகுதியில் வெற்றி. மகரம் ராசிக்கும் லக்னத்திற்கும் அதிபதி ஆவார். லக்னம் எனப்படும் முதலிடம் ஆனது உயிர், ஆத்மா, வாழ்க்கை ஆகியவற்றை குறிக்கின்றது. 2ஆம் இடம் ஆனது தனம், வாக்கு, குடும்பம் ஆகியவற்றை கொண்டு வரும். தொடக்க காலத்தில் முதல் பாதியில் மகரம் ராசியினர் பல சிரமங்களை சந்தித்தாலும் கூட மறுபகுதி வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வை அடைவீர்கள். மகரம் ராசியில் நீசம் பெறும் குரு பகவான் 3 மற்றும் 12ஆம் இடங்களுக்கு அதிபதியாக வருகிறார். விரயஸ்தானாதிபதி ராசியில் நீசம் பெறுவது யோகத்தை கொடுக்கும். உபஜய ஸ்தானம் எனப்படும் பாதி மறைவு ஸ்தானத்தில் குரு பகவான் ஆட்சி உள்ளதால் பல மகரம் ராசிக்காரர்கள் தங்களின் வயோதிக காலத்தில் ஆன்மீகம் நோக்கி ஆழமாக ஈடுபடுவீர்கள். இயற்கையாகவே இவர்களுக்கு தெய்வ பக்தி அதிகம் இருக்கும்.